வெல்கம்ஸ் டு ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் எறா தொக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எறா தொக்கு செய்யறதுக்கு ஒரு மண் சட்டியில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் நல்லா எண்ணெயில் பொரியணும். இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜீரகம் மிளகும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக. இப்போ அதையும் இதோடு சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம நல்லா எண்ணெயில் வெங்காயம் எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எறா தொக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் தொக்குக்கு தேவையான அளவுக்கு நம்ம கல் உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இதோட ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துட்டு எல்லாத்தையும் இப்போ நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு மாரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதோட நான் குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் காரத்துக்கு பச்சை மிளகா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை. அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட ஒரு எலுமிச்சை சைஸ் ஒரு லெமன் ஃபுல்லாக புளிஞ்சிருக்கேன். இப்போ அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோட நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் எறாவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ எறா எடுத்திருக்கேன். இப்போ அதையும் இதோடு சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எறாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், அவ்வளோதான், நல்லா தண்ணியில் சுருங்கி நல்லா வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட எறா தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.